தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சிறுவன் கருப்பசாமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். அது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரெங்கசாமி. வணக்கம் ரெங்கசாமி, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணல. வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் முருகன் மற்றும் பாலசுந்தருடைய தம்பதியினுடைய இளைய மகன் கருப்பசாமி மர்மமான முறையில் கடந்த 9ஆம் தேதி அன்று காணாமல் போய் 10ஆம் தேதி காலையில் வீட்டு அருகில் மாடிப்படியில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இதை குறித்து மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த வழக்குல 2 டிஎஸ்பிகள் மற்றும் 4 ஏடிஎஸ்பிகள் தூத்துக்குடி நெல்லை சேர்ந்த போலீசார் இணைந்து 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கடந்த 5 தினங்களாக தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் இன்று கருப்பசாமி இறந்து போன கருப்பசாமி வீட்டின் அருகில் ஆட்டோ டிரைவர் கருப்பசாமி என்பவர் தான் சிறுவன் கருப்பசாமியை கொலை செய்ததாகவும் போலீசார் கைது செய்தனர். மேலும் அவனை கைது செய்து அவனிடம் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது இந்த கைது விதம் இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.